கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இந்த அழகும் இளமையும் போட்டி இருந்தால் அது எப்படி இருக்கும்? உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய மருமகள்கள் ஒரு பக்கமும், எனக்கு என்ன வயசாயிடுச்சு நான் இளமையாக இருக்கிறேன் அப்படின்னு கிளைம் பண்ணக்கூடிய மாமியார்கள் இன்னொரு பக்கம் இருக்காங்க. பாக்குறேடா வா மச்சான் எவ்வளவு வருஷம்டா நம்ம பேச போறோம். நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னால ஒரு சின்ன கேம் மாதிரி வைக்க போறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ப்ளீஸ். அப்பா எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரி. பல்வேறு விதமான கப்புகள் இருக்கு. கப்புல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கருத்து எழுதியிருக்காங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஓவர் பாசம் உடம்புக்கு ஆகாது. ஓவர் பாசம் உடம்புக்காக. மாமியார் வாங்க மாமியார். இப்ப என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த தலைக்கு வந்து முடி கொட்டுதுன்னா இதை பண்ணு அதை பண்ணி. இன்னைக்கு கருவேப்பிலையை போட்டு காலையில அரைச்சி அதை சாறு புழிஞ்சு தலைக்கு தடவை முடி கொட்டாது அப்படி. இதெல்லாம் நான் சொன்னா சிரிச்சிருவாங்கப்பா. நான் சொன்னா மட்டும் இதுக்கெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. அதனால ஓவர் பாசம்லாம் வேணாம். ரொம்ப பாபி. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுதே. ஆமா ஆமா, அவங்க பேரே சாந்தின்னு எங்க வீட்டுல கூப்பிடுவாங்க. ஓ நீ அப்படி வரியா? நல்ல டிப்ஸ் எல்லாம் சொல்லுவேன் மருமகளுக்கு, இது செய்யுமா அது செய்யுமா. அதெல்லாம் பண்ற அளவுக்கு எனக்கு டைம் இல்ல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வந்தோமா தூங்கணுமா சாப்பிட்டோமா அவ்வளவுதான். உங்களுக்கு இதுல இது என்ன எடுத்து கொடுக்க போறீங்க? கொஞ்சம் நிறையவே கொடுக்கலாம். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். கிரிஞ்ச் பதுமை. யார் அந்த கிரிஞ்ச் பதுமை? என்னமா அவார்டு வாங்க வர மாதிரி வரீங்க? ஏங்க மூளை இல்ல உனக்கு? சார் மூளை. ஐயோ எல்லாமே லேட்டா நடக்குது. மூளை கொடுக்கிற நேரம் இதான போய். ஓ அவள்கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்க முடியாது. இவங்கள மாதிரிலாம் போய் பேச தெரியாது. ரெடியா இருப்பாங்க. அவர் எப்ப என்னை வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சா இவங்க கூட அக்கம்பெனி பண்ணிடுவாங்க. ஜாலியா வார்த்தை அதான் நானும் சொல்றேன். வார்த்தை இவ்வளவு நாள் தான் வலிக்காத மாதிரியே நடிக்கிறேன். அப்படி ஸ்டோரி பெருசு. வாங்க மாமியாரே. எனக்கு வந்து என்னன்னா முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கணும்னு அவங்க கூட இருக்கணும்னு ஆசை. பட் இருக்க முடியல. ஓ அப்படியே விஷயம். ஏன் அவங்க வந்து ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும்னு அவங்க மனசுக்குள்ள நினைச்சிருக்காங்களோ என்னமோ. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு ஜோக்கர் கிட்ட விட்டு போவாங்க. நான் 4 மாசத்துல இருந்து பாப்பா பார்த்துட்டு இருக்கேன். இப்ப அவனுக்கு 1.5 வயசு ஆகுது. டேய் அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆலாம் பாக்குற? நான் முன்னால மருமக புது மருமக ஜாலியா கொஞ்சம் இருப்பாங்க. நீங்க 2 பேர் மட்டும் இருப்பீங்க. குழந்தை இல்ல. ஓகே. இப்ப குழந்தை வந்த பிறகு கொஞ்சம் சோலி முடிச்சு. பிறந்த வீட்டுல இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். 8 மணிக்கு எந்திரிக்கிறீங்க. சின்ன பிள்ளை இருக்கு. 8 மணிக்கு எந்திரிச்சு உங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? சன் மூலமா அந்த டாபிக்ஸ் வரும். இங்க டைரக்டா வராது. இல்ல அதுவே நல்ல. ஓ நீ அப்படி வரியா? 7 மணிக்கே வேலைக்கு அது போறேன். சொல்றதுக்கு நீங்க முடிச்சிருக்கணும்ல. ஆக்சுவலா அவங்க இருந்து வந்தாரு, எங்க இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தாரு, என்ன பார்த்தாரு, போட்டு அடிக்க ஆரம்பிச்சாரு. ஒழுங்குபடுத்தல, வீட்டை ஒழுங்குபடுத்த முயற்சி பண்றாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள ஒரு புள்ள வந்த பிறகு வீடு மாறணும். நெக்ஸ்ட் பி மை காசிப் பார்ட்னர். ஒய் எங்க மாமியார் லைஃப் லாங் இருக்கணும், எப்பயுமே இதே மாதிரி இருக்கணும். இப்ப காசிப் இருக்குல்ல? இப்ப இருக்கு. இதுவே பத்தலையா? இது பத்துது. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. என்னமா ஸ்வீட்டஸ்ட் டார்ச்சரா? ஓ மேபினா இருக்கலாமா? நான் ஏதோ பேபின்னு நினைச்சிட்டேன். ஆமா ஆக்சுவலா அவங்க எல்லாமே சொல்றது என்னன்னா ஆர்டராவோ இல்ல வந்து ஆட்டிடியூடாவோ சொல்ல மாட்டாங்க. டேய் அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆலாம் பாக்குற? இது பண்ணுமா அதை பண்ணுமா அதை பண்ணிரு பாப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலா எங்க வீட்ல யாருமே பாப்பா அப்படி யாருமே கூப்பிட்டதே இல்லை. இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாப்பா பொட்டு வச்சிரு பாப்பா, பாப்பா ஃபர்ஸ்ட் குங்குமம் வச்சிரு பாப்பா, பாப்பா இதை பண்ணு பாப்பா அப்படி நல்லா என்ன இது ஸ்வீட்டஸ்டா சொல்லுவாங்க. ஆனா நம்ம அம்மா வீட்ல எப்படின்னா அதெல்லாம் நம்ம பண்ணது இல்லைல. நம்ம 10 மணிக்கு எந்திரிக்கிறது அப்படின்னு எத்தனை சிக்கல் வந்தாலும் பிரிச்சு மேஞ்சிரியடா. எப்படி உன்னால மட்டும் இந்த மாதிரிலாம் முடியுது? இருக்கும். சோ எனக்கு அது லைட்டா டர்ச்சரா இருக்க மாதிரி இருக்கு. 8 o'clock எந்திரிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. 6 o'clock பாப்பா அப்படினா பாப்பா ஐயோ பாப்பாலாம் சொல்றாங்க நம்ம எந்திரிச்சிரலாம் அப்படின்னு தோணும் நமக்கு. அந்த மாதிரி இது நல்லா இருக்குமா? இது நல்லா. இந்த மாடல் பெட்டர்ல. ஆக்சுவலா இவங்க ஸ்வீட்டாவே எப்படி எவ்வளவு பெரிய வேலையெல்லாம் உங்கள்ட்ட சொல்லிடுறாங்க. இதெல்லாம் நான் சொன்னா சிரிச்சிருவாங்கப்பா. நான் சொன்னா மட்டும் அவர் போய் டாட்டா சொல்லிட்டு வாமா. அதுல என்ன டார்ச்சர்? நல்லா தானே இருக்கு. நம்ம பழகல அதுக்கு நம்ம என்ன
உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். பரவாயில்ல, எல்லாருமே ஸ்வீட்டா இருக்கணும்னே அப்படி பண்றீங்களே எப்படி? பையன் வெளியே போன அப்புறம் நீ வந்து வேலை பாருமா. நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். போருக்கா போறாரு, ஆபீஸ் போறாரு, சாயந்தரம் வந்துட போறாரு. நான் வந்து தம்பி வெளியே போற வெளியே நிப்பேன் நான். உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. உங்க மாமியார் கீழே வந்துட்டாங்கம்மா, நீங்க வாங்க. இது தானா சேர்ந்த கூட்டம் இல்ல, கடை வாங்கி நானா சேர்த்துக்கிட்ட. குடுக்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன லந்து பாருங்க. என்ன எடுத்துக்க? சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய், கண்ணம் சிவக்க வந்து கதை படித்தாய். தெரியுதா இல்லையா? நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. சொல்லு. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. இப்ப திடீர்னு ஒரு ஆள் வெளியில வந்து போச்சே. சொல்லு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நாங்க எப்பவுமே நிறைய வாட்டி லைக் ஒரு 12 அந்த டைம்ல வெளியே போவோம். நைட்டா என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? ஆமா, நைட்ல பிரியாணி சாப்பிட போவோம். இவங்க வந்து ஒரு வாட்டி இவங்க வரல. எனக்கு 2 வயசு பாப்பா இருக்கான். என்ன கோபியாச்சு? என்ன நடந்துச்சு? நீ ஏன் இப்படி ஆடி போய் அசந்து போய் நின்னுக்கிருக்க? அவனை விட்டுட்டு நாங்க கிளம்புறோம். இவங்க டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை அதுவும் நீங்க 12 மணிக்கெல்லாம் வெளியே போகாதீங்க நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ அப்படின்னாங்க. ஆனா இவங்க 1 மணிக்கு 2 மணிக்கு கூப்பிடுவாங்க எங்களை. சாப்பிட கூப்பிடுவாங்க, பிரியாணி சாப்பிட. அதுதான் எனக்கு வந்தா ரத்தம், உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. நீங்க கூப்பிட்டியாடா? வரமாட்டேங்கிறான் பாஸ். வரமாட்டேனா? அப்ப நம்ம போவோம். நைட்டு முழுக்க உட்காந்து பிரியாணி சாப்பிடுறதே புதுசா இருக்கு எனக்கு. நான் போன அன்னைக்கு சாதாரண கிழமை, புதன்கிழமை, திங்கக்கிழமை அப்படி போலாம். செவ்வாய்க்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமை குறுக்க பேசுனா குறுக்கலையா போட்டுருவேன். இருப்புடா. ஞாயிற்றுக்கிழமை நான் கேள்வியே பட்டது இல்லையே. ஆனா அவங்க கூட்டிட்டு போகும்போது சண்டே கூட்டிட்டு போவாங்க. எங்க அப்பா நடிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காரு. அதானே நான் வந்து சினிமால சேரலாம்னு இருக்கேன்டா. உங்க அப்ப மட்டும் இப்படி சண்டே தான் நல்ல நாள் சாப்பிடுறாங்க. நாங்க கூட போறோம்ல பாடி கட்ட. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்ல, சொந்தக்காரன் தேவையில்ல. போங்கடா, இருந்தா இருந்துக்கங்க, இல்லனா விலகிக்கங்கடா, போங்கடா. இப்ப சொல்லுங்க. தனியா போறாங்க, 2 பேர் மட்டும் போறாங்க. நான் பாப்பா பாத்துப்பேன் நைட்ல. நாங்க எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க. வாயா. அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். ஃபேமிலியா போவோம். ஆக்சுவலா என்ன வாங்கிட்டுலாம் வராது, என்ன கூட்டு போ. அதான் கரெக்ட்டா. அதிகாரத்தை ஏஸ் என்னடா சொல்லிருக்காரு? இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ? பொதுவா சொல்லுவான். நீ என்னோட எல்லைகள் விரிந்து கொண்டே இருக்கு. இப்போ உங்களுக்கு இது படிக்க தெரியுமா? இல்ல, எனக்கு அந்த காசிப் வேணும். காசிப் இது வேணும், அது கொடுத்துட்டாங்க. திருப்பி வாங்கிடலாம் சார். இல்ல அது முடியாது. நேபாள் மூளை இல்ல உனக்கு? சார் மூளை. ஐயோ, எல்லாமே லேட்டா நடக்குது. மூளை கொடுக்குற நேரம் இதான போய். கல்யாணத்துக்குள்ள டெய்லி போன்ல பேசிட்டு இருக்கேன். அது வந்து அப்புறமா தான் தெரியுது எப்படி இருக்காங்கன்னு. ஆக்சுவலா நான் உங்களுக்கு ஒரு கப்பு கொடுக்க பிடிக்கிறேன், இந்தாங்க. ஆனா அதெல்லாம் போய் பேச தெரியாதுங்க. அது வந்து அப்புறமா தான் தெரியுது. அந்த மாதிரி ஏந்திரவே மாட்டேது, என்ன பண்றது? அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்ல, சொந்தக்காரன் தேவையில்ல. போங்கடா, இருந்தா இருந்துக்கங்க, இல்லனா விலகிக்கங்கடா, போங்கடா. எந்திரிச்சாதே சொல்லி கொடுங்க. ஆக்சுவலி நந்தி ஸ்லீப்பிங் பியூட்டி. வராது. லேட்டா எந்திரிக்கிறதா என்ன அழகா சொல்றது பாருங்க. ஸ்லீப்பிங் பியூட்டி, தூங்கு மூஞ்சி அதுக்கு பேரு. என்ன இது? இம்சை. அழகி இம்சை. ஆக்சுவலா அங்க இருந்தப்போ ரொம்ப என்ன செல்லம் கொடுத்து எடுத்து வச்சுட்டாங்க. டேய், அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆலாம் பாக்குற? இப்ப அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். காலையில சீக்கிரம் எழுந்திக்கணும், சாரி கட்டி விட யாருமே இல்ல. என்ன மாமியார் வீட்டுல இருந்து நல்லா இருக்கேன், அம்மா வீட்டுக்கு வந்தா கஷ்டமா இருக்கு. நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. என்னெல்லாம் பண்ணி விடுவாங்க உங்களுக்கு? என்ன எப்ப நான் தூங்குனா எந்திரிக்கலாம், எழுப்பில விட மாட்டாங்க. சோலி முடிச்சு. ஆட்டிடியூட் அரசி. இப்போ அவங்களுக்கு மேல ஏதாவது கோவம், ஏதோ ஒரு மன கஷ்டம்னா என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. எல்லா வேலையும் இழுத்து செய்வாங்க. நீ செய்யாதம்மா, நான் செஞ்சுக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். குடும்பத்துக்கும் உறவினர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரு பொண்ணு அது போயிடுச்சு. எல்லா வேலையும் வீட்டுல இருக்க எல்லா வேலையும் இழுத்து செய்வாங்க. மறுநாள் உடம்பு சரியில்லாம போகும். அவ்வளவு சொன்னேன்டா உனக்கு இதெல்லாம் வேணான்னு. இப்பெல்லாம் அவன் நினைச்சு கூட பாக்கலனா. அதே மாதிரி 2 பேருமே லேட்டா தான் எழுந்துப்பாங்க. 2 பேரும் நான் கதவையே தட்ட மாட்டேன். நீங்க எப்போ வேணாலும் எழுந்துங்க. நான் உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது.
ஆளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய ஆரிங்க இருக்கிற பிறக்கும் போது அவங்க எப்பனா சாப்பிட்டோம், நானும் என் பையன் எங்க வீட்டுக்கார் 3 பேர் சாப்பிடுவோம். சாப்பிட்டு நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா. வீட்டுக்காரனா அவன் இவங்களாம் ஏந்துக்கிறதுக்கு லேட் ஆகும்ல. நல்ல ஆட்டிடியூட் தான்மா. சூப்பரா சொல்றாங்க. சொல்லல பாத்தீங்க நக்கல்யா அவனுக்கு. ஆமா கேட்டு பாருங்க. அவங்க வீட்டுக்காரங்க இவங்க வரணும்னு வந்து எங்க பையனுக்கு வைக்கணும்னு கிடையாது. சாவும்ல செத்த பேர நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீங்க உங்க கோ சிஸ்டர்லாம் சந்தோஷமா இருக்கட்டும், பிள்ளைங்க மருமகள் ஏன் தொந்தரவு பண்ணிட்டு அது ஹாப்பியா தூங்கட்டும். என்ன கோபியாச்சு என்ன நடந்துச்சு, நீ ஏன் இப்படி ஆடி போய் அசந்து போய் நின்னுக்கிட்டோம். சின்ன பிள்ளைங்க அப்படின்னு நினைச்சு அவங்க எல்லாத்தையும் செய்யறாங்களா இல்ல உங்களை எல்லாம் ஒண்ணு நான் நம்பிக்கிட்டு இல்ல, என் புருஷன் பிள்ளைல எனக்கு பாத்துக்க தெரியும் அப்படின்னு உங்களுக்கு சொல்றதுக்காக செஞ்சு காட்டுறாங்களா? வலிக்குதே அம்மா, இந்த நாயை நம்பாதீங்க. ரெண்டும் வச்சுக்கலாம். நிஜமா நிஜமா. இப்ப நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. வார்த்தை அதான்டா நானும் சொல்றேன். வார்த்தை. நிகழ்ச்சி இதே நடைபெற்றது. நன்றி வணக்கம். நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க.